ஆ. ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாளைக்கு சூரிய கிரகணம். அ 2026ஓட முதல் சூரிய கிரகணம். இது மத்தியானம் 3:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அ இந்தியால நமக்கு. அந்த நேரத்துல வந்து பூமியோட காந்தப்புலன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்தியால தெரியலன்னா கூட அது கொஞ்சம் அஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதனால நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா, அந்த டைஜஷன்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், அந்த சூரிய கதிர்வீச்சுகள்லாம் ரொம்ப இருக்கும். கண்ணால பார்க்கவும் கூடாது. கண்ணும் அஃபெக்ட் ஆகும். அதே மாரி நம்ம உடல் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சித்தர்கள்லாம். அண்டம்னா பிரபஞ்சம். அதுல இருக்கிறது அந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதே தான் நம்ம உடம்புலயும் இருக்கு. அதனால அது அஃபெக்ட் ஆகும்போது நம்ம உடலும் அஃபெக்ட் ஆகும். அப்ப இந்த நுண்கிருமிகள் இதெல்லாம் உருவாகுற நேரமா இருக்கும். அதனால அப்ப சாப்பிட்டா நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஒரு மாரி அது புளிக்கும். கேஸ் ட்ரபிள் மாரி வரும். அது வந்து நச்சா மாறிடும். அதனால அந்த டைம்ல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இதெல்லாம் சயின்டிஃபிக் ரீசன் தான். அப்போ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுற மாரி பார்த்துக்கங்க. மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அப்புறம் அந்த டயத்துல வந்து மற்ற சூரியன பார்க்கவும் கூடாது. வெளி வேலைகள் எல்லாம் விட்டுறணும் நீங்க. அது கண்ணுக்கும் தீங்கா இருக்கும். அதனால அங்க வெளியில போகாம, உடலுக்கும், மனசுக்கும் கொஞ்சம் அமைதி குடுக்கணும் நீங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சுவாசமே கொஞ்சம் மாறுதலா இருக்கும். ஏன்னா, இந்த சுழற்சியினால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஃபெக்ட் ஆகும்போது, நம்ம சுவாசமுமே மாறும். நம்மளோட உடம்போட சு தட்பவெப்பநிலை தான் அந்த சுவாசம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. நமக்கு சூடு வேணும் அப்படிங்கும்போது, நமக்கு வந்து இடநாடி ஓடும். இடது பக்கம் ஓடும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 1/2 மணி நேரம் மாறி, மாறி ஓடிட்டு இருக்கும். 2 நாசியிலயும் நமக்கு சுவாசம் போகாது. நடுவுல சில சமயம் தான். 1 நிமிஷத்துல 2 நிமிஷம் இவ்வளவுதான் நாசி ஓடிட்டு இருக்கும். இந்த இது சேஞ்ச் ஆகும்போது, இந்த தட்பவெப்பநிலை மாறும்போது, குளிர்ச்சி வேணும், சூடு வேணும், உடம்புக்கு தகுந்த மாரி அது மாறும்போது, நடுவுல 1 நிமிஷம், 2 நிமிஷம் மட்டும் நடுநாசி ஓடும். அதான் சுழுமுனை நாடி அப்படிம்பாங்க. அந்த டயத்துல வேலை செய்யாம, அந்த டயத்துல என்ன நம்ம மெடிடேஷன் பண்றோமோ, என்ன நம்ம நினைக்கிறோமோ, அது வந்து நடக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்ப வந்து ஓப்பன் ஆகும். அதனால அந்த நேரத்துல நம்ம சூரிய கிரகண நேரத்துலயும் அதே மாதிரி தான். நம்ம கோள்களோட சுழற்சியினால அதோட ஆதிக்கம்லாம் குறைஞ்சிரும். இப்போ சனி தசைலாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி 7 சனி, அஷ்டம சனி, அஷ்டம சனி இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து கோள்களோட ஆதிக்கம் வந்து குறைஞ்சிரும். இந்த ஆற்றல் மாற்றம் இருக்கிறதுனால தான். அப்ப அதெல்லாமே நின்றும். அப்ப அந்த நேரம் நிக்கும்போது, அந்த சனி திசையெல்லாம் அந்த கோள்கள்லாம் வேலை செய்யாது. நம்மள அஃபெக்ட் பண்ணாது. அப்ப அந்த டைம்ல நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப நல்ல நேரம். இது வந்து நம்ம பயப்படக்கூடிய நேரம் இல்ல. நமக்கு அது ஒரு வரமான்னு நெனச்சுக்கணும். சூரிய கிரகணம் வந்து வெளியில போகாம, சாப்பிடாம, அமைதியா வீட்ல இருந்து, நீங்க தியானம் பண்ணீங்கன்னா, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்றதே ஒரு 10 நாள் தியானம் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கிற மாரி இருக்கும். அப்ப அந்த நேரத்த நம்ம நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து உடலுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம். நம்ம ஆத்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை. நம்ம எல்லாருமே சிவ பரமாத்மாவோட குழந்தை தான் நம்ம. நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் தான். உடம்பு கிடையாது. உடம்பு அழியக்கூடியது. பஞ்சபூதங்களான உருவானது தான் நம்மளோட உடம்பு. ஆத்மா வந்து பிறவி எடுத்து பிறவி சுழற்சியில மாறிக்கிட்டே இருக்கும். உடல் மட்டும் வேற வேற போகும். ஆத்மா நிலையானதுதான். வேற வேற உடலை எடுத்துக்கும். ஆத்மா. மாறி மாறி போய் வேற வேற உடல் எடுக்குது. ஆத்மா என்னைக்குமே அழியாது, மாறாது. அது எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு பகவத்கீதையில கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால அந்த ஆத்மாவ வந்து ஒருநிலைப்படுத்தி, ஆனா நம்ம வந்து பதிகளுக்கெல்லாம் பதியான சிவபெருமான நினைக்கும்போது அவரை சென்றடையலாம். அகத்தியர் கூட அவரோட பாடல்ல எழுதியிருப்பாங்க. இந்த மாரி மதியும் ரவியும் மயங்கும் நேரம் ஆரம்பிச்சு ஒரு 4 லைன் பாட்டு. அதுல வந்து பதியை அடையும் தருணம் இதுவே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. பதின்னா நம்ம சிவபெருமான் தான். பதிகளுக்கெல்லாம் பதி அப்படின்னு சொல்லுவாங்க. கணவருக்கெல்லாம் கணவர். எல்லாம் ஆத்மாக்களோட கணவர் அவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அடையும் நேரம் இதுவே அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால அவரை நினைச்சு நீங்க தியானம் பண்ணும்போது, அது வந்து நல்லபடியா நம்ம ஆன்ம நிலையில முன்னேற்றத்த கொண்டு வந்து குடுக்கும். ஆத்மாங்கிறது நம்ம புருவ மத்தியில இருக்குது. அது நினைவா தான் நம்ம பொட்டு வைக்கிறோம். பிட்யூட்டரி கிளாண்ட்ல பிரெயின்ல இருக்குது நம்மளோட ஆத்மா. அது வந்து ஒளிப்புள்ளியா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். அத பார்க்கறதுக்கு இன்னும் மைக்ரோஸ்கோப் கூட கண்டுபிடிக்க முடியல. சயின்ஸ்னால. அது பரமாத்மாவும் அதே மாரி ஒளி ரூபமா தான் இருக்காரு. ஜோதி ரூபமா ஒளி புள்ளியா தான் பரந்தாமத்துல இருக்கிறாரு. நம்ம சிவபெருமான் நம்ம ஆத்மாக்களோட தந்தை அவர். அப்பா அவர்தான். அதான் அம்மையே, அப்பா ஒப்பிலாமணியே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை அவர்தான்.
அந்த சிவ பரமாத்மாவை வந்து மனம் ஒன்றி அன்பா அப்பான்னு நம்ம நினைக்கணும். ஆத்மார்த்தமா நம்ம உடலை மறந்து ஆத்ம உணர்வு வந்து நம்ம ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மா வந்து அன்பா அப்பான்னு நம்ம நினைக்க நினைக்க நம்ம பாவ கர்மங்கள்லாம் எரியும். அதுக்கு நீங்க இந்த நேரத்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரகண நேரத்துல வந்து ரொம்பவே நல்லபடியா நமக்கு ஆத்ம உணர்வே வந்துரும். ஏன்னா அந்த நேரத்துல நமக்கு சுழுமுனை நாடி ஓடிட்டு இருக்கோம். நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஒண்ணு இந்த சைடு ஓடும், இல்லாட்டி இந்த சைடு ஓடும். நாசியில 2 பக்கம் தான் மாறி மாறி ஓடிட்டு இருக்கோம். சூடு வேணும்னா நமக்கு வந்து இந்த ரைட் சைடு ஓடும். சூரிய கலைன்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சி வேணும்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஓடும். சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாறி மாறி தான் நடக்கும். சுழுமுனையில வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் சேஞ்ச் ஆகுற டைம்ல ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் தான் அந்த சுழுமுனை நாடி ஓடும். அந்த நேரம் நீங்க வந்து கோயில் வழிபாட்டுல இருந்தாலும் சரி, தியானத்துல இருந்தாலும் சரி, அது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ மட்டுமே நீங்க பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது வந்து நடக்கும். அதே மாரி நீங்க கெட்ட நினைவுகள்லாம் இருக்கும்போது அதுவும் நடந்துரும். அதனால அது நினைக்காம, இந்த சுழுமுனை நாடிய வந்து நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு, தியானம் பண்றதுக்கு நம்ம அத நல்ல நேரத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னு தான் நெனச்சேன். அது அதுதான் கடவுள் சொன்ன ஞானமும் அதுதான். நம்ம ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவ அன்பா அப்பான்னு நினைக்கணும். அவர் வந்து பரந்தாமத்துல இருக்காரு. இந்த பிரபஞ்சங்கள், அண்டம், பிண்டம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில அவர் இருக்காரு. அண்ட சராசரங்களுக்கும் அப்பாற்பட்டவர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சொல்லுவாங்க இல்லையா? அவர் அங்க இருக்கிறாரு. அவரு அங்க ஒளிப்புள்ளியா ஜோதி ரூபமா நினைக்கணும். ஆனா அவர் நினைச்ச இடத்துக்கு அவரால வர முடியும். ஆனா எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கும் நிறைந்திருக்க முடியாது. நமக்கு அப்பான்னு ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். அதனால அவர் ஒரு இடத்துலதான் இருப்பாரு. நம்ம நினைச்ச இடத்துக்கு வர முடியும். அவரால ஒரு செகண்ட் அந்த ராக்கெட்டோட ஸ்பீடா அவரால வர முடியும், போக முடியும். அதனால எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தனை பேர் நினைச்சாலும் அத்தனை பேர் நினைவுலயும் அவர் வர முடியும். நம்ம நினைவால பரந்தாமத்துக்கு போறோம். அவரை நினைக்கணும். நினைச்சு அப்பான்னு சொல்லி நம்ம பாவ கர்மங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி முக்தி அடையறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. நம்ம அப்பான்னு புரிஞ்சுகிட்டு நம்ம நினைக்க நினைக்கதான் பாவ கர்மங்கள்லாம் அழிஞ்சு அடுத்த ஜென்மம் நமக்கு ரொம்ப நல்ல ஜென்மமா பிறவியா அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி.